ஒரு கிராமத்தில் வசித்த பக்தியுள்ள ஒரு சகோதரன் தேவனுக்கு சாட்சி பகரும் விதமாக தன் சட்டையில் முன்னும் பின்னும் வசன அட்டைகளை தொங்கவிட்டு சாலையில் செல்வார். இது நிமித்தம் அந்த கிராமத்தில் பல இடங்களிலும் இவரை பைத்தியம் என்று அழைத்தனர். சில வருடங்களுக்கு பின் வசனங்களுக்கு பதிலாக தன் சட்டையின் முன்பகுதியில் நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் என்ற வாக்கியத்தை பெரிதாக எழுதியிருந்தார். சட்டையின் பின்புறத்தில் நீங்கள் யாருக்கு பைத்தியம் என்ற வாசகத்தை பெரிதாக எழுதியிருந்தார். இப்போது அவரை கேலி செய்தவர்களால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. அவ்வூர் மக்கள் சிந்திக்கலாயினர். அவர் தன் சட்டையில் தொங்கவிட்ட வசனத்தின் படியாய் வாழ்ந்ததை கண்ணார கண்டு பலர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தனர். பவுலும் தேவனை பற்றி அறிவிக்கும் போது சில இடங்களில் அவரை பைத்தியக்காரன் என்ற பட்டத்தை சூட்டினார். ஆனால் அது அவரை மனமடிய செய்யவில்லை. பவுல் எதனை மக்களுக்கு அறிவித்தாரோ அதன்படியே அவரும் வாழ்ந்து காட்டினார். அதனாலேயே அவர் அநேக நிருபங்களை எழுத முடிந்தது. அநேக இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க முடிந்தது. அதுபோல சாமுவேலும் கூட தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே வாழ்ந்து வந்தார். அவர் பெரிய தீர்க்கதரிசியாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆலோசனை கூறி நடத்தி வந்தார். மேலும் அவர் முதிர் வயதான போது, நான் அநியாயம் செய்யவில்லை, இடுக்கண் செய்யவில்லை, குற்றம் ஒன்றும் உம்மில் கண்டுபிடிக்க முடியவில்லை என இஸ்ரவேல் சாமுவேலை பற்றி சாட்சி கொடுத்தனர். அவன் வாழ்வை கண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தனர். ராஜாக்கள் கூட கீழ்ப்படிந்தனர். சாமுவேலின் வார்த்தை கர்த்தரின் வார்த்தை என்பதை நம்பினர். பிரியமானவர்களே, வார்த்தையை விட செயல் மதிப்புமிக்கது. நீங்கள் பேசுகிறவர்களாக இல்லாமல் செயல்படுகிறவர்களாக வாழ்ந்து காண்பிக்கிறவர்களாக இருங்கள். சீஷர்கள் கிறிஸ்துவை போல வாழத் தொடங்கிய போதுதான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது. இயேசுவும் பேசுகிறவராக அல்ல, முன்மாதிரியாய் வாழ்ந்து காண்பித்து சென்றார். உங்கள் வாழ்வை கண்டு அருகில் உள்ளவர்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என சாட்சி கொடுப்பார்களா? சிந்தித்து பாருங்கள். பரலோகத்தில் நம் கிரியைகளுக்கு தான் பலன். நம் செயல்தான் பேசும். நம் நடக்கையில் கவனம் உள்ளவர்களாக இருப்போம். நம்மை பார்க்கும் கண்கள் நம்மில் கிறிஸ்துவை காணட்டும். கேட்கிற செவி அல்ல, நம்மை பார்க்கும் கண்கள் கிறிஸ்துவை மட்டும் காணட்டும். அதற்கு தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன். God bless you all.